அடிக்கடி சொல்லுவார் பகவான், இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை பாடுவதை கேட்க இந்த பிச்சைக்காரனுக்கு மிகவும் விருப்பம் என்பார். This beggar likes to hear his name sung by people என்று சொல்வார். அதனால்தான் அவருடைய அந்த திருவாச்சகத்தை நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும். கடவுளை சந்தோஷப்படுத்துவது என்பது அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே. இந்த நாமம் நாமியான நம்முடைய பகவான், கருணையின் வடிவமான நம்முடைய பகவான் இந்த நாமத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். நான் தினம் தினம் சொல்கிறேன் அல்லவா, வாழ்க்கையின் கொடிய துயரங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்களுடைய கருணையை நாங்கள் காண வேண்டும் என்று. இந்த நாமத்திலும் பகவான் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த ஒளிந்து கொண்டிருக்கும் பகவானுடைய கருணையை, அந்த நாமியை இந்த நாமத்தில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நாமத்தை சொல்ல 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 அதில் இருக்கும் நாமி மிக அழகாக வெளிப்படுகிறார். தன்னுடைய மகிமையோடு வெளிப்படுகிறார். அவருடைய மகிமைதான் நாம மகிமை. அவருடைய மகிமைதான் நாம மகிமை. நாமியின் மகிமைதான் நாம மகிமை. இரண்டுக்கும் வித்தியாசமே இல்லை. அந்த சாரதா ஸ்ரீகரன் என்ற ஒரு பக்தி, அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் மிகவும் பிடித்த பாடல். ஓடி 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 நீ ஒளிந்து கொண்டாலும் தேடி 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 நான் கண்டுபிடிப்பேன், எப்படி உன்னை நாமத்தினால் கட்டி போடுவேன் என்கிறார். எத்தனை ஒரு அழகான வாக்கியங்கள். அதை மிக இனிமையான குரலில் மிக அழகாக பாடியிருப்பார். அதை ஒரு நாள் நாம் மீண்டும் போட்டு கேட்கலாம். அவர் சொல்கிறார் அல்லவா, நாமத்தினால் உன்னை கட்டி போடுவேன் என்று. மகாபாரதத்தில் ஒரு காட்சி. துரியோதனிடம் தூத் போவார் கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவான் என்ன ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு முழுமை இருக்கும் அல்லவா. அவர் முழு முதல் பொருள். இந்த முழு முதல் பொருள் தான் கிருஷ்ண பகவானாக வடிவெடுத்து அந்த கிருஷ்ண பகவானுக்கு ஒரு ரோலை, ஒரு பாத்திரத்தை உருவாக்கி அந்த பாத்திரத்தை முழுமையாக செய்தார். அவர் அந்த தூது போகும்பொழுது துரியோதனன் அவரை கைதியாக்க பார்ப்பான். சங்கிலிகளால் அவரை பிணைக்க பார்ப்பான். இந்த மகாபாரதம் என்ற ஒரு சீரியல் வந்து கொண்டிருந்தது. அதில் இந்த காட்சியை யாரோ எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அதை பார்த்தபோது அவ்வளவு அழகாக அதை சித்தரித்திருந்தார்கள். அதில் அவரை கைது செய்ய அவர்கள் முற்படும் பொழுது துரியோதனன் அவருடைய விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். கண்களை கூசச் செய்யும் அவருடைய கருணை ஒளி வெள்ளத்தை காண்பிக்கிறார். அந்த விஸ்வரூபம் தரிசனத்தை மிகவும் அழகாக காட்டியிருப்பார்கள். அதாவது அதை சிம்பாலிக்காக பகவத்கீதையில் விவரித்திருப்பார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்றால், இந்த விஸ்வமே, இந்த உலகமாக இருப்பவர் அவர்தான், இந்த விஸ்வரூபமாக இருப்பவரும் அவர்தான். இந்த விஸ்வத்தில், இந்த உலகத்தில், இந்த அண்ட பிரம்மாண்டங்களில் எது எதெல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் அவரே. அவருடைய தோற்றத்தின் பரிமாணங்களே என்பதை விளக்கத்தான் அந்த விஸ்வரூபம் என்ற தரிசனம். அதை ஸ்தூலமாக விவரித்திருப்பார்கள் வியாச பகவான் பகவத்கீதையில். அந்த மகாபாரதத்தில் காட்கிறார்கள், துரியோதனன் கண்களுக்கு அவரை கொண்டு போய் சிறையில் தள்ளியவுடன் அந்த சிறையில் தானே இருப்பதாகவும், இவர் வெளியே காவலாளியாக, அந்த காவலாளிக்கும் அந்த கிருஷ்ணனுடைய முகம்தான் இருக்கும். அந்த மகாபாரதத்தில் அந்த சபையில் வீட்டிருந்த அத்தனை பேரும் கிருஷ்ணனுடைய முகத்தோடு அவரவர்களுக்குரிய வச்சனங்களை பேசுவார்கள். அதை எப்படி காட்டியிருப்பார்கள்? கிருஷ்ண பகவான், இந்த முழு முதல் பொருளான அந்த பரம்பொருளானது இந்த உலகத்தை படைத்து, இந்த ஜீவராசிகளை எல்லாம் படைத்து, அதற்குரிய ஒரு பாத்திரத்தை வகுத்து கொடுத்து, மாயையை கலந்து அதற்குரிய அளவுக்கு புத்தியை கொடுத்து,
அவர் எழுதிய வச்சனங்களைத்தான் நாம் பேசுகிறோம். ஒரு வில்லன், இந்த டைரக்டர், இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவர் எழுதி கொடுத்த வச்சனங்களைத்தான் ஒரு நாடகத்தில் இந்த வில்லன் பேச முடியும். அதே போல் ஹீரோவாக இருக்கும் கதாநாயகன் அந்த டைரக்டர் கொடுத்த வச்சனங்களைத்தான் பேச முடியும். அந்த ஒவ்வொரு பாத்திரமும் அப்படித்தான். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பேசும் ஒவ்வொரு வச்சனமும் இறைவன் எழுதிய ஸ்கிரிப்ட். அவர்தான் இந்த வச்சனங்களை எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த ட்ராமா நடந்து கொண்டே இருக்கிறது, காலம் காலமாய் நடந்து கொண்டிருக்கிறது, யுகம் யுகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தின் டைரக்டர், இன்டெலிஜென்ட் டைரக்டர் என்று சொல்வார் பகவான். அவரால் தான் இயக்கப்பட்டு வருகிறது. அவர்தான் எல்லா கதாபாத்திரங்களாகவும் ஆகியிருக்கிறார். அந்தந்த பாத்திரங்களுக்குரிய வச்சனங்களை அவ்வப்பொழுது பேசி வருகிறார். அவர்தான் இந்த நாடக மேடையான உலகமாகவும் ஆகியிருக்கிறார். இந்த நாடகத்தில் நாம் போடும் நமக்கு இருக்கும் ஒவ்வொரு உடம்பும் அவருக்கு அந்த நாடகத்தில் அவர் ஏற்று நடக்கும் பாத்திரத்திற்கு ஒரு உடையாகும். ஒவ்வொரு உடம்பும் அவருக்கு ஒரு உடை. அந்த உடையை போட்டுக்கொண்டு அவர் எழுதிய அந்த வச்சனங்களை நம் மூலமாக அவர் நடித்து கொண்டிருக்கிறார். இது இட்டர்னல் ட்ராமா என்று பகவான் சொல்வார். இதை அனுபவித்து பார்த்து மகிழ்பவர். நமக்கு ஒரு நாடகத்தில் வில்லன் இல்லை என்றால் அது ருச்சிக்காது. சண்டை இல்லை என்றால் பார்க்க மாட்டார்கள். ஹீரோவோ ஹீரோயினோ அழுது கொள்ளாமல் எல்லோரும் மிகவும் குட்டியாக நல்லவர்களாகவே இருந்தால் அதை பார்த்து ரசிப்பதற்கு ஆட்கள் வைக்க மாட்டார்கள். அது விரைவில் முடங்கிவிடும். இப்படி துரியோதனன் கிருஷ்ணனை கைது பண்ண பார்க்கும்பொழுது அந்த கம்பி சங்கிலியில் அவர் அகப்படாமல் விரிந்து 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 தன்னுடைய விஸ்வரூபத்தை, நானே எல்லாமாக இருக்கிறேன், இதோ பார், துரியோதனான நீயும் நானே, இங்கு இருக்கும் அத்தனை பேரும் நான் நடிக்கும் பாத்திரங்கள் என்று காட்டி அவனுடைய கைகளில் அகப்பட மாட்டார். அந்த சங்கிலியில் அகப்பட மாட்டார். அகப்படக்கூடிய உருவமாது அதே கிருஷ்ண பரமாத்மா யசோதை தன்னுடைய பிரேமையினால் ஒரு கயிறை, ஒரு சாதாரண கயிறை வைத்து கட்டி போட்டு விடுவார். அது குழந்தையாக இருந்து அந்த குழந்தை பாத்திரத்தை ஏற்று நடிக்கும். அதற்குரிய அழுகையை அழும், அம்மா கட்டி போட்டு விட்டாளே என்று அந்த பரபிரம்மம் அழுகிறது. தன்னுடைய பேர் அன்பினால் அவள் கட்டி போட்டு விட்டார் உரலில். அப்பொழுது கூட அதனுடைய தெய்வீகம் வெளிப்படாமல் இருக்காது. அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். அது நகர்ந்து நகர்ந்து செல்லும் பொழுது கூட அவருடைய காரியம், பகவான் சொல்கிறார் அல்லவா, என் தந்தையின் பணி என்று. அந்த கிருஷ்ண பரமாத்மா அவருடைய தந்தையின் பணி. அது உருண்டு உருண்டு அந்த உரலை 2 மரங்களுக்கு நடுவே எடுத்து செல்லும் பொழுது அந்த 2 மரங்களும் விழுந்து 2 தேவர்கள் சாப விமோச்சனம் பெறுகிறார்கள். அந்த ஒரு குழந்தை தவழ்ந்தால் கூட அதில் ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. 2 பேர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. மரமாகி நின்று கொண்டிருந்தவர்கள் பிறகு தேவர்களாகி அந்த குழந்தையை வணங்கிவிட்டு செல்கிறார்கள் நன்றியோடு. இந்த இறைப்பணி, பகவான் சொல்வார், இந்த பிச்சைக்காரனின் ஒவ்வொரு அசைவிலும் என் தந்தையின் பணி நடந்து கொண்டிருக்கிறது. தந்தை யார்? அவர்தானே. இறைவனுடைய சங்கல்பம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சங்கல்பம் இவர்கள் மூலமாக நற்காரியங்களாக பரிமளிக்கிறது. ஆக துரியோதனுடைய கெட்ட எண்ணத்திற்கு கட்டுப்படாத அந்த விஸ்வரூபம், இந்த பரபிரம்மமானது யசோதனையுடைய அன்புக்கு கட்டுப்பட்ட அந்த உரலில் உருட்டி கொண்டு வருகிறது, அழுது கொண்டு வருகிறது, அம்மா கட்டி போட்டு விட்டாளே என்று. அதே போல் நம்முடைய பகவான் யோகி ராம் சுரத்குமாரை நாம் கட்டி போட முடியும். சாரதா ஸ்ரீகரன் பாடியிருக்கிறாள் அல்லவா, ஓடி 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 நீ ஒளிந்து கொண்டால் தேடி 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 நான் கண்டுபிடிப்பேன், நாமத்தினால் உன்னை கட்டி போடுவேன் என்று. இந்த நாமத்தினால், இந்த நாமத்தினுடைய மகிமையும் நம்முடைய பிரேமையும் சேரும் பொழுது
இந்த நாமத்தில் பூரணமாய் பகவான் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு ஆனந்தம் பெருகும். இது நாமாமிர்தமாக ஆகிவிடும். வெறும் நாமம் நாமாமிர்தமாக ஆகிவிடும். சீதாராமதாஸ் சுவாமிகள் சொல்கிறார் அல்லவா, தேவாமிர்தம் கூட சாப்பிட்ட பிறகு பிணி, மூப்பு, இறப்பு இவை இல்லாமல் போகலாம், ஆனால் குறை இல்லாமல் போகாது. தேவர்கள் குறைபட்டு கொண்டார்கள், சண்டை போட்டுக் கொண்டார்கள், அவர்களுக்குள்ளும் சண்டை போட்டுக் கொண்டார்கள். அசுரர்களும் அவ்வப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தார். யுத்தம் தேவாசுர யுத்தம் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கும். ஆக அந்த தேவாமிர்தத்தினால் என்ன பயன்? நாமாமிர்தத்தில் நமக்கு அமரத்துவம் கிடைத்துவிடும், பூர்ணத்துவம் கிடைத்துவிடும். அந்த நாமமே சப்த பிரம்மம். இந்த முழு முதல் பொருளின் வடிவம், பரபிரம்மத்தினுடைய ஒரு வடிவம். அதுதான் முதலில் ஏற்பட்டது. அதை வைத்துதான், இந்த சப்தத்தை வைத்துதான் இந்த உலகத்தையே பகவான் சிருஷ்டிக்கிறார். அதனால் அவருடைய நாமத்தில் பூரணமாய் பகவான் இருக்கிறார், ஆனால் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அந்த நாமத்தை பூரணத்துவமாக கருதி, பூரண பொருளாக கருதி, பரமாத்மா ஜோதியாக வள்ளலார் பார்த்தார் அல்லவா, ஜோதி தரிசனம். அந்த ஜோதி தான் ஆத்ம ஜோதி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அருணாச்சல ஜோதி என்று சொல்கிறோமே, இந்த பரமாத்ம ஜோதி, பரபிரம்ம ஜோதி நமக்குள்ளே இருக்கிறது. அதுதான் நம்முடைய பகவான் யோகிராம் சரத்குமார். அவர் அந்த நாமத்தினுள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அந்த நாமம் வெறும் நாமமாக தெரிகிறது ஆரம்பத்தில். ஆனால் அந்த நாமத்தை நாம் சொல்ல சொல்ல அந்த நாமத்தினாலேயே நாம் அவரை கட்டி போட்டு விட முடியும். யசோதை தன்னுடைய பிரேமையினால் கட்டி போட்ட மாதிரி, துரியோதனால் கெட்ட எண்ணத்தோடு நெருங்குபவர்களுக்கு அவருடைய நாமத்தை பிடிக்கக்கூட கிடைக்காது, அவரை கேட்கக்கூட கிடைக்காது. அவர்கள் கேலி செய்வார்கள், அந்த இடத்திற்கு போக மாட்டார்கள். மாயை முற்றிலும் அவர்களை மறைத்துவிடும். ஆக பகவானை நாம் நாமத்தினால் கட்டி போட முடியும். அந்த ஒரு நாமமும் நாம் சொல்லும் பொழுது இந்த நாமம்தான் இந்த சப்த பிரம்மம். இதில் பூரணமாக பகவான் இருக்கிறார், பூரணத்துவத்தோடு இருக்கிறார். இதை சொல்ல சொல்ல நமக்கு பூரணத்துவம் வந்துவிடும். நாமும் அந்த பரபிரம்மத்தோடு ஒன்றிவிடலாம், நாமும் அந்த பரமாத்ம ஜோதியாக ஆகிவிடலாம். சதா நம்மை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த பிறப்பு இறப்பு சுழல், இதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். அதற்கு இந்த நாமம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நமக்கு. பகவான் ஓரிடத்தில் சொல்வார், பல நேரங்களில் இதை என்னிடம் சொல்லியிருக்கிறார். மகான்கள் எல்லோரும் கல்பத்தரு போன்றவர்கள், காமதேனு போன்றவர்கள், சிந்தாமணி போன்றவர்கள். இந்த கல்பத்தரு, காமதேனு, சிந்தாமணி இவைகளோடு இருக்க நேர்ந்தால் நாம் என்ன நினைத்தாலும் அது நடந்துவிடும் என்று சொல்லிவிட்டு பகவான் சிரித்தபடி சொல்வார். ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு, ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு கல்பத்தரு, காமதேனு, சித்தாமணிக்கும் மகாத்மாக்களுக்கும். பூரணத்துவம் அடைந்த மகாத்மாக்களை பற்றி பகவான் பேசுகிறார். அந்த பூரணத்துவ மகாத்மாக்களுக்கு அவர்கள் நினைத்தது மட்டும்தான் நடக்கும். கல்பத்தரு, காமதேனுவிடம் நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும். எனக்கு இன்றைக்கு ஒரு பங்களா வேண்டும், ஒரு பெரிய கார் வேண்டும், விதவிதமான உணவுப் பொருட்கள் வேண்டும் என்றால் அத்தனையும் குவிந்துவிடும். இதை ஒரு திருடன் வந்து எடுத்துக்கொண்டு போனால் என்ன செய்வது? என்னை கொன்றுவிட்டு எடுத்துக்கொண்டு போனால் என்றால் ஒரு திருடன் வந்து நம்மை கொன்றுவிட்டு அத்தனையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவான். அந்த ஒரு எண்ணமும் நடந்துவிடும். பகவான் சொன்னார், ஆனால் இந்த பிச்சைக்காரனை போன்ற மகத்துவம் வாய்ந்த மனிதர்கள், மகாத்மாக்கள், மகா ஆத்மாக்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்களும் காமதேனும் சிந்தாமணி தான். ஆனால் அவர்கள் நினைத்த போதுதான் அது நடக்கும் என்று. நான் நினைத்தால் தான் நடக்கும், நான் நினைப்பது நடக்கும். நீ என்னிடம் சரணமடைந்தால், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேக்கம் சரணம் வெற்றி, எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு. எல்லாவற்றையும் விட உயர்ந்த தர்மம் கடவுளை சரணடைதல். அந்த கடவுளை சரணடைதல் என்ற ஒரு பெரிய தர்மம் நடக்கும் பொழுது மற்ற தர்மங்கள் அதில் ஈடுபடாது.
அதை விடுவதற்கு கடவுளிடமிருந்தே சம்மதம் இருக்கிறது. ஆனால் அது எந்த நிலையில் நாம் அதிலிருந்து விடுதலை தானாக நடைபெற வேண்டும், நாம விட்டுவிட முடியாது. தானாகவே அது உதிர்ந்து, மற்ற தர்மங்கள் எல்லாம் தானாக உதிர்ந்து போகும். எப்பொழுது நமக்கு இறை சிந்தனை மேலோங்கி இறைவனை தவிர வேறு எதுவுமே வேண்டாம் என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு அதனால் ஒரு பெரும் துன்பத்தில் ஆழ்ந்து அது அன்பு பிரவாகமாக இறைவனை நோக்கி ஓடும் பொழுது மற்ற தர்மங்கள் எல்லாம் அடிபட்டுவிடும். தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள் எல்லா உறவுகளும் விட்டு போய்விடும். நம்முடைய ஒரே உறவு இறைவனாக ஆகிவிடும். அந்த நிலைக்கு நம்மை எடுத்துச் செல்லக்கூடியது பகவானுடைய திருநாமம். நாமத்தின் மகிமை சொல்லி மாளாது. ஆனால் இந்த நாமத்தை சொல்லும் பொழுது நாம் என்ன நினைக்க வேண்டும்? இதை பற்றி அதை பற்றி எல்லாம் நினைக்கக்கூடாது. இந்த நாமத்தில் இந்த பரமாத்ம ஜோதி முழுமுதல் பொருளான பரபிரம்மம் என்று சொல்கிறோமே, எதெல்லாம் சிவனாக வடிவெடுத்ததோ, ஹரியாக வடிவெடுத்ததோ, பிரம்மனாக வடிவெடுத்து உலகை படைத்ததோ அத்தனை தேவதைகளாகவும் அத்தனை ஜீவராசிகளாகவும் பரிணமித்திருக்கிறது. அந்த முழு முதல் பொருள் இந்த நாமத்தில் இருக்கிறது. இந்த நாமத்தை நாம் சொல்ல சொல்ல அந்த சச்சித் ஆனந்தம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஆனந்தம், அந்த அறிவு, சித் என்ற அறிவு, எல்லாவற்றையும் விட மேலான அறிவு, பரவித்யா, அந்த மேலான அறிவும் இறைவனின் உயிரோட்டமான இருப்பு சித், சத் என்று சொல்வோம். சத் என்றால் இருப்பு, எல்லாவற்றிலும் உயிரோட்டமாய் அதிர்வுகளோடு கூடிய பகவானுடைய இருப்பு சித் என்பது மேலான அறிவு, அந்த இறைவனை பற்றிய முழுமையான அறிவு. ஆனந்தம் என்றால் எப்பேற்பட்ட ஆனந்தம்! இந்த ஆனந்தத்தின் பிரதிபலிப்பு தான், மிகவும் சிறிய 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 பிரதிபலிப்பு தான் வெளியே நமக்கு கிடைக்கும் வெளிப்பொருள்களிலிருந்து கிடைக்கும் மகிழ்ச்சி. இந்த சச்சிதானந்த பரபிரம்மமாய் ஒவ்வொரு நாமத்திலும் யோகி ராம் சுரத்குமார் என்ற குரு வடிவில் நம்மிடம் அந்த பரம்பொருள் நிரம்பி கிடக்கிறது. இதை நினைத்து நினைத்து ஆனந்தமாய் அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அது நாமாமிர்தம் ஆகிறது. இந்த நாமாமிர்தம் நமக்கு பூரணத்துவத்தை கொடுக்கும். ஒரு முறை பகவான் எனக்கு ஒரு படத்தை காட்டினார். அதில் சீதாதேவி அந்த அசோக மரம் என்று சொல்கிறோமே, சிம்ஷுபா, அந்த மரத்தின் கீழே சோகமே வடிவாக உட்கார்ந்திருக்கிறாள். கண்களை மூடியபடி உட்கார்ந்திருக்கிறாள். அவளுடைய வாயிலிருந்து ராம 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 என்று சதா இந்த பகவானுடைய நாமம் வந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு காட்சி, ராட்சசிகள் சுற்றிலும் நின்று கொண்டு பெரிய பெரிய கடுமையான ஆயுதங்களை ஏந்தி கொண்டு கண்களை உருட்டி கொண்டு வாய்களால் திட்டியபடி நிற்கிறார்கள். ஆனால் அவள் முன்னே தேவேந்திரன், அந்த தேவாமிர்தம் என்று சொன்ன பார்த்தோம் அல்லவா, அந்த தேவாமிர்தத்தை கையில் ஏந்தி கொண்டு கெஞ்சியபடி நிற்கிறார். தேவர்களுக்கெல்லாம் அரசனான தேவேந்திரன். தபஸுக்கு அவ்வளவு வலிவு உண்டு, நாமத்துக்கு அவ்வளவு வலிவு உண்டு. நாமத்திலே மூழ்கி கிடந்த சீதாதேவி சோகத்தில் இருந்தாலும் அவள் முன்னே தேவேந்திரன் அமிர்த கலசத்தை ஏந்தி கொண்டு அவளிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறான். சுற்றிலும் ராட்சசிகள் வாய்க்கு வந்தபடி திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கையில் பெரிய பெரிய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு, உன்னை ராவணன் காலை உணவுக்கு எடுத்துக்கொண்டு விடுவான் என்றெல்லாம். ஆனால் சீத்தை தேவாமிர்தம் ஏந்திய இந்திரனையும் பார்க்கவில்லை, சுற்றி நின்று கொண்டு திட்டிக் கொண்டிருக்கும் அந்த ராட்சசர்களையும் பார்க்கவில்லை. அவள் கண்கள் மூடியிருக்கின்றன, வாய் மட்டும் ராம 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது நம்ம அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் பொருந்தும். நம்மை சுற்றி ராட்சசிகள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள், ஆயுதங்களோடு நம்மை பயமுறுத்தி கொண்டுதான் இருப்பார்கள், ஏசிக்கொண்டு இருப்பார்கள்.
இல்லாத குற்றம் குறைகளை எல்லாம் கண்டுபிடித்து அவமானப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு பக்கம் நல்லோர்கள் புகழ் வார்த்தைகளை எல்லாம் நம்மிடம் கொண்டு சேர்ப்பார்கள். உங்களைப் போல் உண்டா, நீங்கள்தான் கடவுள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். மிக அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை இனிமையாக நம்மிடம் பேசி வணங்கி நிற்பார்கள். ஆனால் இந்த இரண்டுமே நமக்கு லட்சியம் அல்ல. நம்முடைய லட்சியம் அந்த பரம்பொருளை அடைவது, இந்த பரம்பொருளோடு ஒன்றாக கலப்பது. அதற்கு ஒரு பெரிய வாகனம் பகவானுடைய நாமம். அந்த நாமத்தில் பகவான் ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அதை நாம் சொல்ல சொல்ல இதில் பகவான் இருக்கிறார், இதில் பகவான் பூரணமாய் இருக்கிறார், பூரணத்துவத்தோடு இருக்கிறார், இந்த பூரணத்துவம் எனக்கும் கிடைக்கும், இதை நாம் சொல்ல சொல்ல என்ற நினைப்போடு விடாமல் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோமானால் நமக்கு இதையெல்லாம் தாண்டிய இந்த நாமாமிர்தம், அந்த நாமாமிர்தத்தினால் வரக்கூடிய பூரணத்துவம், அமரத்துவம் கிடைக்கும். இதை நாம் மனதில் நினைத்துக் கொள்வோம். பகவானுடைய கருணையை கொண்டாடி இன்றைய பிரார்த்தனையை அவரிடம் சமர்ப்பிப்போம்.